விருச்சக ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களா ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே, அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்? கடந்த சில மாதங்களாக நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்றாக இருந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் கடைசி நேரத்தில் தடைபட்டிருக்கலாம். நம்பிக்கையுடன் இருந்த சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். உங்களுடைய உதவி தேவைப்பட்ட போது எல்லோருக்கும் துணையாக நின்ற நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் தனியாக நின்றிருக்கலாம். எல்லோருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்வி கூட உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம். ஆனால் விருச்சக ராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? நீங்கள் உடைந்து போனாலும் மீண்டும் உங்களை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். வெளியில் பார்க்கும்போது மிகவும் தைரியமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனம் மிகவும் மென்மையானது. யாராவது கஷ்டப்படுவதை உங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. உதவி என்று ஒருவர் கேட்டால் உங்களால் முடிந்ததை செய்து கொடுப்பீர்கள். ஆனால் இதே நல்ல குணம் சில நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் முழுமையாக நம்பியவர்களை உங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அந்த அனுபவங்களுக்கு பிறகு நீங்கள் மனிதர்களை முழுமையாக வெறுக்க ஆரம்பிக்கவில்லை. அதுதான் உங்களுடைய மனதின் நல்ல தன்மை. உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமா இனி வரக்கூடிய காலகட்டம் அமையுதுங்க. கடந்த காலத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்குது. பண வரவு, தொழில், வேலை, குடும்பம், உறவுகள் என வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் நீங்க ரொம்பவுமே கவனமா வச்சிருக்கணும். அது என்னன்னா, அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில முக்கியமான மாற்றங்களையும் அனுபவங்களையும் கொண்டு வரக்கூடிய காலமா அமைதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலை விஷயங்கள்ல சில முக்கியமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை தேடி கொண்டிருக்கவங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரலாம். நீண்ட நாட்களாக ஒரு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நேர்முக தேர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்பை மேல் அதிகாரிகள் கவனிக்கக்கூடிய சூழல் உருவாகும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும், சிலருக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு தொழில் முயற்சி மீண்டும் வேகம் எடுக்கலாம். ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி எந்த ஒரு தொழில் முடிவையும் எடுக்காதீங்க. ஒப்பந்தங்கள், ஆவணங்கள், பண பரிவர்த்தனைகள் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவில் இருக்க வேண்டும். வருமானம் அதிகரிப்பது மட்டும் வெற்றி அல்ல, பணத்தை சரியாக சேமிப்பதுதான் வெற்றி. உங்களிடம் பணம் இருந்தாலும் சில சூழல்களில் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம். அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்காக அதிகமாக செலவு செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் சிலருக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து, வீடு, நிலம், வாகனம் போன்ற விஷயங்களிலும் சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். விருச்சக ராசிக்காரங்களே, பணம், தொழில் எல்லாவற்றையும் விட உங்களுடைய மன நிம்மதிக்கு முக்கியமானது குடும்ப உறவுகள் தான். கடந்த சில காலங்களில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு உறவினர்களுடன் பேசாமல் இருக்கும் நிலை இருந்திருக்கலாம். ஆனால்
அந்த நிலை மெதுவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பல நாட்களா பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கலாம். நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சில நல்ல காரியங்கள் சுமூகமாக நடைபெறும். ஆனால் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் நேரத்தில் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை சில நேரங்களில் ஒரு உறவை உருவாக்கும். அதே ஒரு வார்த்தை ஒரு உறவை உடைக்கவும் முடியும். அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானம் மிகவும் அவசியமுங்க. காதலில் இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும். சிறிய சந்தேகங்கள் மற்றும் தவறான புரிதல்களை பெரிதாக்காமல் மனம் விட்டு பேசுவது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் தொடர்பான பேச்சுக்கள் வரும். சிலருக்கு எதிர்பாராத ஒரு அறிமுகம் திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் குறையும். மீண்டும் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் ஒரு விஷயம் அவசியம். விட்டு கொடுப்பது பலவீனம் அல்ல. சில நேரங்களில் அதுதான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் மிகப்பெரிய பலம். வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில புதிய நபர்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அவர்கள் அனைவரும் ஒரே காரணத்திற்காக வரமாட்டார்கள். சிலர் நல்ல நண்பர்களாக வரலாம். சிலர் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். சிலர் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யலாம். சிலர் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசான்களாக இருக்கலாம். அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உடனே முழுமையாக நம்பிவிடாதீர்கள். அதே நேரத்தில் எல்லோரையும் சந்தேகப்படவும் வேண்டாம். காலம் அவர்களை பற்றி உங்களுக்கு உண்மையை சொல்லும். உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் அவசியம். வேலை பளு, அதிகமான சிந்தனை, தூக்கமின்மை போன்ற காரணங்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக உடல் நலத்தை கவனிக்காமல் இருந்தவர்கள் இனிமேல் அதை அலட்சியம் செய்யாதீர்கள். சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமான தண்ணீர் குடியுங்கள். நல்ல தூக்கம் பெறுங்கள். நடைப்பயிற்சி போன்ற எளிய உடற்பயிற்சிகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள். உடல் கொடுக்கும் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் தேவையான நேரத்தில் மருத்துவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. உங்களிடம் எவ்வளவு திறமை இருந்தாலும் உடல் நலம் இல்லாமல் போனால் அதை பயன்படுத்த முடியாது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம். சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி இருக்கலாம். சிலர் உங்களிடம் உதவி வாங்கிவிட்டு தேவை முடிந்ததும் உங்களை மறந்திருக்கலாம். மீண்டும் அவர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வந்தால் கூட நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டு உதவி செய்திருக்கலாம். இதனால் நீங்கள் பலமுறை காயப்பட்டிருக்கலாம். ஆனால் இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மனிதராக இருப்பது வேறு, எல்லாராலும் பயன்படுத்தப்படுவது வேறு. உங்களுடைய நல்ல மனதை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேரம், பணம், நம்பிக்கை இவை மூன்றையும் மிகவும் கவனமாக பயன்படுத்துங்கள். இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைவதால் விருச்சிக ராசிக்கு இது அஷ்டமஸ்தானத்தை தொடும் காலமாக பார்க்கப்படுதுங்க. அதனால உடல் நலம், குடும்ப பேச்சு, எதிர்பாராத செலவுகள் மற்றும் முக்கிய முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவை. கோபத்தில் பேசுவது, அவசரமாக முடிவெடுப்பது, யோசிக்காமல் செயல்படுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்திலும் சிறிய மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியரிடம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் தேவையான ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லதுங்க. உங்களுக்கு முக்கியமாக சாதகமான அம்சங்களில் ஒன்று புதன் மற்றும் குருவின் இணைவுங்க. இது விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துடன் தொடர்புடைய நல்ல பலன்களை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும். தந்தை வழி ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குதுங்க. உயர்கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சில காரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சியும் முடிவுகளில் தெளிவும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ப்ளஸ் அதிர்ஷ்டம் = வெற்றிங்க. விருச்சிக ராசியில் பிறந்த சில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பெரிய தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாமல் மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. சிலர் அந்த பணம் திரும்ப வராது அப்படின்னு கூட முடிவு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பழைய பணம் தொடர்பான பேச்சுக்கள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பணத்தை திரும்ப பெறுவதற்கான சூழலும் உருவாகுங்க. ஆனால் பணம் கிடைக்கும் என்று நினைத்து முன்கூட்டியே செலவு செய்யாமல்
பணம் கைக்கு வந்த பிறகு திட்டமிட்டு பயன்படுத்துவது நல்லதுங்க. இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காமல் பலருடைய கேள்விகளுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருந்தவர்கள் இப்ப நல்ல வேலைக்கு போவீங்க. குடும்ப சூழலுக்காக பிடிக்காத வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இவங்கெல்லாம் இருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம்ங்க. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள், புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவத்தையும் திறமையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நிறுவனத்தில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் மெதுவாக குறையும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அவசரப்படாமல் முழுமையான திட்டமிடலுடன் செயல்படுவது நல்லதுங்க. விருச்சராசி நேர்களே, நீங்கள் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பீங்க. பணம் சம்பாதிப்பது, கொடுப்பது, தேவைகளை நிறைவேற்றுவது, பொறுப்புகளை சுமப்பது என்று எல்லாவற்றையும் செய்தாலும் குடும்பத்தோடு மனம் விட்டு பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். உங்களுடைய குடும்பத்தினர் உடன் எதிர்பார்ப்பது பணம் மட்டும் அல்ல, உங்களுடைய அன்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய புரிதல். 20 வயதாக இருந்தாலும் சரி, 70 வயதாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். சில இடங்களில் விட்டு கொடுங்கள், சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்படி செய்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களின் அன்பும் மரியாதையும் இன்னும் அதிகரிக்கும். உங்கள் மனதில் இருக்கும் பயம் குறையவும் தடைகள் விலகவும் சில ஆன்மீக வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது தேவையான உதவிகளை செய்யுங்கள். இந்த பரிகாரங்கள் ஆன்மீக நம்பிக்கையுடன் செய்யப்படுபவை. உங்கள் முயற்சிகளையும் நடைமுறை செயல்களையும் தொடர்ந்து செய்வதும் மிகவும் முக்கியம்ங்க. விருச்சிகராசி நேயர்களே, நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கலாம். உங்களை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. சிலர் உங்களுக்கு ஒரு பாடம், சிலர் ஒரு அனுபவம், சிலர் ஒரு எச்சரிக்கை, சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்க வருபவர்கள். அதனால் யார் வந்தாலும் யார் சென்றாலும் உங்களுடைய நல்ல குணத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஆனால் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்ள யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள், நிதானமாக செயல்படுங்கள். உங்கள் உடல்நலத்தை கவனியுங்கள், பணத்தை சேமியுங்கள், குடும்பத்தோடு மனம் விட்டு பேசுங்கள். உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஏனென்றால் தாமதம் என்பது தோல்வி அல்ல. சில நேரங்களில் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வருவதற்கு முன்பு நம்மை அதற்கு தயார்படுத்தி கொடுப்பார். அதற்கு தகுந்தால் போல் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கலாம், சிலருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், சிலருக்கு பழைய பணம் திரும்ப வரும், சிலருக்கு திருமண பேச்சுக்கள் தொடங்கும், சிலருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும், சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வரும். ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் நடக்கட்டும். உங்கள் மனதில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கட்டும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். நடக்காத விஷயங்களை நினைத்து மனதை சோர்வடைய செய்யாதீர்கள். உங்களுக்கான நல்ல காலத்தை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இறைவனை நம்புங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள். நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதே நடக்கட்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன நிம்மதியும் நம்பிக்கையும் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இறைவன் அமைச்சு கொடுத்திருக்காருங்க. நீங்களும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில விஷயங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு மெதுவாக அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் சேமிப்பை உருவாக்க முடியும். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள் வரும். நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். காதலிப்பவர்கள் புரிதல் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் தொடர்பான நல்ல தகவல்கள் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானம் தாங்க. அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளை விட யோசித்து எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததான் அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்பவர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லோரிடமும் சொல்லாமல் நீங்களே சமாளித்துக் கொள்வீர்கள். கடந்த காலத்தில் நம்பிய சில மனிதர்களால் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் மனநிலையும் இந்த காலகட்டத்தில் மாறுங்க. எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் எல்லோரையும் சந்தேகப்படவும் வேண்டாம் என்ற வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது. தொழில் புதிய தொடர்புகள் உருவாகும். பண வரவு மெதுவாக சீராகும். பழைய பணம் தொடர்பான முயற்சிகள் மீண்டும் நகரலாம். குடும்பத்தில் மனக்கசப்புகள் குறையும். பல நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை
எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அடுத்ததா கேட்டை நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த அனுபவங்கள் உங்களை மற்றவர்களை விட அதிகமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றியிருக்கலாம். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் தேவைக்காக மட்டும் பழகிறார்கள் என்பதை இப்போது உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் தொடர்பான பேச்சுக்கள் வரும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசினால் உறவு இன்னும் வலுப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமான வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் செய்ய மறந்துடாதீங்க. கேட்டை நட்சத்திர நேயர்களே, நீங்கள் இழந்தது எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு இல்லை. இனி நீங்கள் பெறப்போகும் விஷயங்களுக்கு அது ஒரு தயாரிப்பு மட்டுமே. நம்பிக்கையுடன் இருங்கள், நிதானமாக செயல்படுங்கள், உங்களுடைய முயற்சியை நிறுத்தாதீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.